அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. ஆமேன். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நீங்கள் பெற்றீர்கள். அல்லேலூயா. நான் நம்புறேன், நீங்க சம்பாதிப்பீங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். உங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருக்கலாம், ஒண்ணுமே கொடுக்காம இருக்கலாம், எங்களுக்கு எதுவுமே வைக்கல. ஆனா கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிப்பாரு. உங்களோட அந்த வறுமை முடிஞ்சிருச்சு, உங்களோட அந்த குறைவு முடிஞ்சிருச்சு. கர்த்தர் இதற்கு பிறகு உங்க கையை கர்த்தர் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து, ஆமென், சந்ததியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு இது நடக்கும். இது ஆண்டவரால முடியும். அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை. அவர் நீதி உள்ளவர். அவர் எப்படியும் நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவரிடத்துல ஒரு மகள் வருகிறாள். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து என்ன போடக்கூடாது, நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையிலிருந்து சிந்துறத, மேஜையிலிருந்து சிந்துறத, கீழே விழுகிறத, இந்த துணிக்கைகளை சாப்பிட்டா கூட எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ என்னன்னா, ரெஸ்டா பெரிய ஹோட்டலில் உட்காந்து ஒரு எலும்பு துண்டை கடிச்சு ஒரு சின்ன பீஸை மட்டும் கடிச்சு வச்சு வேஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு எது போதும்? மிச்சம் இருக்கிற இறைச்சியே போதுமே. நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? அந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்க. உடனே ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. அப்போ நான் என்னன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் வேஸ்ட் ஆகிறது உங்க கையில் குடைச்சாலே போதும். நாமேனே வரமாட்டேங்குது. இன்னொருத்தனுக்கு புடிங்கெல்லாம் நமக்கு தர வேண்டாம். எத்தனையோ பேர் வீண் அடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் கொண்டு பிராண்டி ஷாப்பில் போடுறாங்க, எத்தனையோ பேர் கொண்டு அசுத்தத்தில் போடுறாங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி விட்டாலே உங்களுக்கு போதுமானது. அப்படி ஒன்று நடக்கும். இது கர்த்தர் வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை அல்ல. அவர் நினைச்சார்னா இப்படிப்பட்ட ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். யாராவது ஒருத்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களிடத்துல வந்து, பிரதர் இந்த பொருள் எனக்கு பயன்படாதது போல தெரியுது, ஆனா இது உங்களுக்கு ரொம்ப பயன்படும், தயவா இதை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க அதுல சந்தோஷப்பட போறீங்க. அப்படி ஒரு மிராக்கிளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் செய்கிற கர்த்தர். ஆமென்.